தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது பல உயிர்களை காக்கிற ஒரு காணொளி நான் நினைக்கிறேன். இது அரசியல் கடந்து நம்ம பிள்ளைகளுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு காணொளி. மே 4ஆம் தேதி என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் கொண்ட ஒரு காணொளின்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தப்பட்ட விஜய் அது குறித்து கவலைப்படுவதாகவோ அது குறித்து ஏதாவது அறிக்கை விடுவதாகவோ தெரியல. அதை நம்ம ஏற்கவும் இல்லை. அதுல நமக்கு பெரிய அதிர்ச்சியும் கிடையாது. அவர் இதற்கு முன்னாலேயே அந்த மாதிரி எதையும் வெளிப்படுத்தினது இல்லை. ஆனால் அவரை போல நாம் அவருக்கு எதிரில் அரசியல் நின்று பண்ணணும் அப்படி இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறதுக்காக இதை பதிவிடுறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் மனநிலையை புரிஞ்சு சில ஆலோசனைகளை கொடுங்க. வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா மே 4ஆம் தேதி தாவேக்காவுக்கு தோல்வி வந்துருச்சு, விஜய் முதலமைச்சர் ஆகலைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பதறுது. என்னதான் ஒரு தவறான அரசியலை இந்த பிள்ளைகள் பேசினாலும், நமக்கு எதிரான ஒரு அரசியலுக்கு இந்த பிள்ளைகள் நின்னாலும் அந்த பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் என்பது அடுத்த தலைமுறைக்கான அரசியல். அடுத்த தலைமுறைனா யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க தான். அரசியல் புரிதலற்று திரையும் தரையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சினிமாவும் சிந்தனையாளனும் ஒன்றுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பிதற்றி கிடைக்கிற இந்த பிள்ளையோட உயிரை காக்கணும் அப்படிங்கிறதா இந்த காணொலியுடைய முக்கியம். பல்வேறு காணொலியில பார்க்க முடியுது. விஷத்தை குடிச்சிட்டு குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவோம், விஜய் மட்டும் வரலைன்னா அவ்வளவுதான், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், இப்படியெல்லாம் பல காணொலிகள் வருவது அது ஏற்புடையதல்ல. ராணுவத்தில் எல்லையை காக்கிறதுக்காக எத்தனையோ ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட எத்தனையோ பேரு தன் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. ஈழத்துல இன விடுதலைக்காக 1,80,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறாங்க. அதுல 50,000க்கும் மேற்பட்ட மா வீரர்கள் தங்கள் உயிரையே கொடையா கொடுத்திருக்கிறாங்க. மொழிக்காக எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான வரிசைகள்ல உரிமைக்காகவும் நிறைய பேர் சமீப காலத்தில் கொடுத்திருக்கிறாங்க. ஈழ விடுதலை போராட்டம் நடந்தப்ப, அந்த இறுதி போர் நடக்கிறப்ப முத்துக்குமார் தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி கொண்டான். தம்பி விக்னேஷ் காவேரியினுடைய உரிமைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தான். அப்படி நிறைய பேரை சொல்லலாம். அப்துல் ரவூப், செங்கொடி, மூவருடைய தூக்கு நிறுத்தணும்னு சொல்லி செங்கொடி தன் உயிரை கொடுத்தார். இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். இவர்கள் எல்லாம் எதற்காக இந்த உயிரை கொடுத்தார்கள் அப்படின்னா, ஒரு மேன்மை மிக்க ஒரு அரசியலுக்காக, உரிமைக்காக, இனத்திற்காக கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சினிமாவில் தான் நேசித்த ஒரு நடிகன் அவன் முதலமைச்சர் ஆகவில்லை, அவன் தோற்று போய்விட்டால் அப்படின்னு சொல்லி இது போல உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த காணொளிகளை பார்த்ததற்கு பிறகும் விஜய் அது குறித்து தன் ரசிகர்களை பண்படுத்தவில்லை என்பது வெட்கக்கேடான விஷயம். அதுவும் குறிப்பாக சில நாட்களாக அந்த கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு போறது, திருச்செந்தூர் போனேங்கிறது, திருப்பதிக்கு போனேங்கிறது, தேவாலயத்தில் முட்டியை போட்டு நடந்தேங்கிறது, இதெல்லாம் இன்னும் அந்த உக்கிரத்தை அதிகப்படுத்துது. இப்படியெல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறத உறுதி செய்யற மாதிரி பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சரவை பட்டியலே வருது, யார் யாருக்கு எந்த அமைச்சரவை. இதெல்லாம் மே 4ஆம் தேதி முடிவு தெரிய போகுது. தெரிஞ்சதற்கு பிறகு யார் எதை சொல்றாங்களோ அதன்படி நடந்துக்கணும். இந்த புரிதல் கூட இல்லாத சில்லறைத்தனமான ஒரு அரசியல் இங்க நடக்குது. இது இன்னும் இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன், தோல்வி அடைஞ்சிட்டா என்னால தாங்கிக்கவே முடியாது, குடும்பத்தில் உள்ள எல்லா பேரையும் விஷத்தை கொடுத்து கொண்டுவேன், இந்த மாதிரி இதுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கிற மாதிரியா இருக்குது. இது எது மாதிரி இருக்குதுன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சக்திமான் அப்படின்னு ஒரு இதெல்லாம் நடந்துச்சு, சீரியல் வாங்க. அதுல சக்திமான் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு மாடியில இருந்து குதிச்ச பிள்ளைகள்லாம் இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு வெகுளித்தனமான, ஒரு குழந்தைத்தனமான, மழலைத்தனமான பிஞ்சு உள்ளங்கள் இடத்துல நாம எதை விதைக்கணுமோ அதை தாங்க விதைக்கணும். ப்ளூ வேல் அப்படின்னு ஒண்ணு, அதுலயும் இதே மாதிரி நிறைய பேர் இறந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி சின்ன குழந்தைகள், அரசியல் புரியாத குழந்தைகள், நீங்க பாருங்க, ஏன் 18 வயசுக்கு மேல வாக்குக்கு உரிமை கொடுக்குறான். ஒரு ஓட்டளிக்கணும் அப்படின்னா ஏன் 18 வயசுக்கு மேலன்னு வைக்கிறாங்க? அது வரைக்கும் அவன் பண்படலைன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவனுக்கு அரசியல் புரியாதுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்ன உணர்ச்சி வசப்பட்டு அவன் முடிவெடுப்பான் அப்படிங்கிறதுனாலதான் 18 வயதுக்கு அப்புறங்கிறாங்க. இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேங்கிறது தமிழக வரலாற்றுல வேற வேற மாதிரி நடந்திருக்கு. ஒரு தலைவருக்கு ஒரு இழுக்கு நடந்துருச்சு, ஒரு தலைவருக்கு துரோகம் நடந்துருச்சு, அவர் வந்த வரலாறு என்ன, அவர் இப்படி தூக்கி போட்டாங்களே, வச்சுட்டாங்களேன்னா இறந்திருக்கான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயா வைகோ அவர்களை துரோகி பட்டம் கட்டி
திமுகவை விட்டு ஓரங்கட்டப்பட்டப்ப அவராவே அங்கிருந்து வெளியில வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ஓரங்கட்டுற நேரத்தில் அவரை துரோகின்னு கருணாநிதி பட்டம் சுமத்துறப்ப ஒரு 7 பேர் தீக்குளிச்சு செத்து போறாங்க. அவர் எதற்காக வெளியே வந்தார்? வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தார். திமுக என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க, அவர் மகனுக்கும் முரசொலி மாறனுக்கும் தான் வந்து அங்க முக்கியத்துவம் தர்றாங்க, இது ஏற்புடையதல்ல, இது ஜனநாயகம் அல்ல அப்படின்னு சொல்லி தான் வைகோ வெளியே வந்தார். ஆனால் 7 பேர் இறந்தாங்க. என் தலைவனையா அப்படி சொல்லிட்டேன்னு. ஆனா வைகோ குடும்பத்துல யாரும் இறக்கல. எங்க அப்பாவையாடா இப்படி சொல்லிட்டீங்கன்னு மகன் இறக்கல, எங்க மாமாவையாடா அப்படி சொல்லிட்டீங்கன்னு அவர் மருமையை இறக்கல, அவங்க குடும்பத்துல யாருமே இறக்கல. எவ்வளவு கோமாளித்தனமான ஒரு அரசியல் பாருங்க. ஆனால் 7 பேர் தன் உயிரை மாய்த்தான். ஆனால் கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அவரே அவர் மகனை தான் கொண்டு வந்திருக்கிறார் அரசியல் வாரிசா. எந்த திமுகவை எதிர்த்து வந்தாரோ அந்த திமுகவே கூட்டணி சேர்ந்து உதயசூரியன் சின்னத்திலே இருந்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு இதுதாங்க அரசியல். அந்த செத்து போனாங்க 7 பேர் குடும்பம். சரி விடுங்க குடும்பத்தை, அந்த 7 பேருடைய ஆன்மா வைகோவை மன்னிக்குமா? இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், என்னுடைய பரப்புரையிலையுமே நான் நிறைய இடங்கள்ல பெற்றோர்கள்ட்ட தான் நான் சொன்னேன், பிள்ளைகளை வந்து அரசியல் படுத்துங்க, சரி பண்ணுங்க, இது தப்பு இது சரின்னு சொல்லுங்க, சரியான புரிதலை கொடுங்க, ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கு விஜய் பச்சை என்ன சொல்றாரு அப்படின்னா, சாக்லேட் கேட்டு நீங்க அழுது அடம்பிடிச்சு கேட்பீங்கல்ல, சக்சஸ் பண்ணுவீங்கல்ல, நமக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை கேட்டு அழுது அடம்பிடிச்சு சக்சஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி அடம்பிடிச்சு உங்க அம்மா அப்பாவை, தாத்தா பாட்டிய, சித்தி சித்தப்பாவை, பெரியம்மா பெரியப்பாவை விசில்ல ஓட்டு போட சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய மாபெரும் குற்றம் தெரியுமா? தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது தெரியுமா? இதை நிறைய பெற்றோர்கள் அப்படி சொல்லிட்டா என் பிள்ளை தவிர்க்க முடியல, என் பிள்ளை சொன்னதை நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா தான் பிள்ளை ஒரு அரசியல் சொல்றான் ஓட்டு போட சொல்லி அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் சொல்லும் போது, இது நான் கேட்கிறேன், உன் பிள்ளைங்க வந்து தீய திங்கிறது கேட்டா வாங்கி கொடுத்துருவீங்க, எடுத்து கொடுத்துருவீங்களா? ஒரு கங்கு நல்லா இருக்கு, அப்பா எனக்கு கொடுங்க நான் திங்கன்னு கேட்டா எடுத்து கையில் எடுத்து நீங்க கொடுப்பீங்களா? சரிடான்னு சொல்லிட்டு சரியான அரசியலுக்கு நீங்க வாடகை போட்டுட்டு விசிலுக்கு தாண்டா போட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதை நிறைய பேர் வந்து அதனாலேயே நான் போட வேண்டியதாயிருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடியது வந்து அது எந்த அளவிற்கு இந்த பெற்றோர்களும் அரசியலை உள்வாங்கி இருக்காங்கன்னு புரியல. அவனுக்கு என்னங்க தெரியும்? அவனுக்கு அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரியும்? ஒரு தலைவன்னா என்னன்னு தெரியும்? ஒரு அரசியல் கருத்து தத்துவம்னா அவனுக்கு என்னன்னு தெரியும்? ஆனா இங்க அமைச்சரவே அமைக்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகளை பால்படுத்தி கொண்டு போய் நிற்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு பக்கமா இருக்கட்டும், அடுத்த தலைமுறை அரசியலுக்கான அரசியலை செய்யற கட்சியை எந்த அளவிற்கு உற்று நோக்கியிருக்காங்கன்னு பார்ப்போமே. நான் வந்து இந்த பிள்ளைகளுடைய அரசியலுக்காக நிற்கிறேன், ஆனால் அதுல சில பிள்ளைகள் தன்னுடைய தருதலையை கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அதற்கான விடியலை பெற்றோர்கள் தான் கொடுக்கணுமே தவிர, என் பிள்ளை சொன்னா அதனால நான் போட்டேன்னா அந்த பிள்ளைக்கான அரசியல் தானே நம்ம பேசுறோம். அந்த பிள்ளைக்கான வாழ்வுக்கான அரசியல் தானே இது. வெறும் 5 ஆண்டுகள்ல முடிஞ்சு போகக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க. இந்த 5 ஆண்டுகால அரசியல் கூட அடுத்த தலைமுறைக்கான ஒரு விதை நல்லா தானே இருக்குது அந்த இடத்துல. அப்ப எப்படிப்பட்ட அரசியலை இந்த பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சினிமா திரை கவர்ச்சியை வச்சு ஒரு ரசிக மனப்பான்மை வச்சு இவர் சொல்றாரு, எல்லாரும் அடமுடிங்க, சாக்லேட் ட்ரெஸ் கேட்கிற மாதிரி அடமுடிங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், சேஷன் சஞ்சய் உங்க மயனும் சாசாங்கிற உங்க மகளும் இதே மாதிரி அடமுடிச்சு அப்பா நீ அம்மாவோட தான்பா வாழணும், நம்ம எல்லாம் திரும்பவும் நம்ம குடும்பமா வாழுவோம்னு கூப்பிட்டா நீ வருவியாடா? முதல்ல நீ வருவியாடா? பெத்த பிள்ளை கேட்கறதே உன்னால நீ சொல்றேல, மத்த பெற்றோர்கள்ட்ட போய் நீ அடம்புடின்னு சொல்றேல, பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள்ட்ட போய் இதை கேட்டு அடம்புடிச்சு இதை செய்ய வைங்கன்னு சொல்றேல, உன் பிள்ளை எத்தனை தடவை கதறி இருப்பான்டா, உன் மக எவ்வளவு தடவை கதறி இருப்பாடா, உன் பொண்டாட்டி எவ்வளவு நாள் கதறி இருக்கும்டா. ஏண்டா முட்டாப்பல, அடுத்தவனுக்கு சொல்றியாடா? உன் பிள்ளை அடம்பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டியாடா? முதல்ல நீ நடந்துக்கிட்டியா? நண்பா நண்பீசு எல்லாரையும் போட்டு தள்ள போறியாடா? கடைசியில இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்குறியாடா? அதெல்லாம் தவறு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரசியலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, எதுலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தாய். இதாண்டா எங்க அண்ணன் சீமான் எங்களுக்கு சொல்லி தர்றது. தோற்றால் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, விடாது முயற்சி. இதுதாண்டா தலைவன், இவன் தாண்டா தலைவன். அரசியல் தலைவன்னா அவன் தாண்டா அரசியல் தலைவன். அதை விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து நீ பாரு, நீ வேணாம், நீ 4ஆம் தேதி அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுடா,
அவன் வீட்டுக்கு உன்னை வர சொல்லி, உன் குடும்பத்தை வர சொல்லி ஒப்பாரி வைப்பான். வேற என்னடா செஞ்சிட போறான்? வேற என்னடா செஞ்சிட போறான்? நான் இப்பயும் சொல்றேன், நீ உன் புள்ள சொல்லுச்சுன்னு வாக்களிச்சியோ வாக்களிக்கலையோ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இப்பயும் சொல்றேன், நல்ல அரசியலை சொல்லி கொடுன்னு சொன்னேன். இல்லைனாலும் தயவு செய்து குறைந்தபட்சமா உன் பிள்ளைகளுடைய உயிரையாவது காப்பாத்திக்க. இதை விட வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. எல்லாரும் மனிதநேயம் சொல்லுவான். நாம் தமிழர் கட்சி உயிர்மை நேயம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பேசுறவன். கண்ணு முன்னாலேயே எங்களுக்கு எதிரான கருத்துல, எங்களுக்கு எதிரான தேர்தலில் நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் அந்த பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் நாம் தமிழர் கட்சி போராடு. பெற்றோர்களே, சுதாரிப்போடு எச்சரிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.